இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? அவளை பாருங்கள். அவளுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அவளுடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைந்துள்ளது. ஒரு புது மனுஷியாக அவள் மாறியிருக்கிறாள். நாம் இருவரும் ஒரு அற்புதமான விஷயத்துக்கு சாட்சியாக இருக்கிறோம். நொறுங்கிய வாழ்க்கை இன்று முழுமையடைந்துள்ளது. இது அற்புதமான விஷயம். நான் இந்த மனிதரோடு பேச விரும்புகிறேன். நிக்கதேமு, நீங்களா? நான் அவரை பார்க்க வேண்டும், அவருடன் பேச வேண்டும். இயேசு, இயேசு, நீங்கள் தேவரிடமிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். உம்மிடம் தேவனுடைய கருணை இல்லாவிடில் நீர் இந்த மாதிரி காரியங்களை செய்ய இயலாது. கர்த்தருக்கு பிரியமானதை உங்கள் சீசர்களின் இருதயத்தில் நான் காண்கிறேன், உம்மிடமும் பார்க்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆனால் ஒரு மனிதன் முதிர்ந்த வயதில் இருக்கும் போது அவன் எப்படி பிறப்பான்? மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும். அதே சமயம் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? நீ இஸ்ரவேலில் போதகராயிருந்தும் இதையெல்லாம் அறியாமல் இருக்கிறாயா? நிக்கோதேமு, உங்கள் இருதயங்களில் நீங்கள் புது பிறப்பெடுக்க வேண்டும்.